நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி திரு கேசிபி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? நீதிமன்றத்திலும் சரி, தேர்தல் ஆணையத்திலும் சரி, 2017 2024 வரை எடப்பாடி பழனிசாமி தொடர் வெற்றிகளை குவித்து வந்தார். முதல் முறையாக திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நிலுவையில் இருந்த மனுக்கள் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. அதை தடை செய்கிற அவரது முயற்சி தகர்க்கப்பட்டிருக்கிறது. நியாயமான வழியில் இந்த விசாரணை தொடர்ந்து நடந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது பாதகமாக அமையும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் எந்த விதத்திலாவது இந்த விசாரணையை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். இதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலும் அவர் தன்னுடைய அந்த முயற்சியை தொடர்வார். ஆனால் நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கிற உத்தரவு கொடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கிற பொழுது தொண்டர்களது உரிமைகள் மீட்டு எடுக்கப்படும், வலிமைப்படுத்தப்படும், அந்த உரிமைகள் பெறப்படும். இபிஎஸ் தொடர் வெற்றியை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் தொடர் வெற்றியாகவே இருந்திருந்தார். இந்த வாதத்தை ஏன் சார் எடுத்துக்கல? ஏன்னா தேர்தல் வரப்போது, அதனால் சின்னத்தை முடக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த இபிஎஸ் உடைய வாதத்தை நீதிபதிகள் எந்த புள்ளியில் நிராகரிச்சாங்க சார்? இல்லை, அதாவது ஒரு கட்சி ஜெயிக்குதா தோக்குதா அது நீதிமன்றத்துடைய வேலை இல்லை. ஒரு அரசியல் கட்சியை வெற்றி பெற வைப்பதோ அல்லது தோல்வி அடைய வைப்பதோ நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது வராது. நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த விசாரணை நடக்க வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு அதை விசாரிக்கிற உரிமை நீதிமன்றத்துக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா? அது எப்படி அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர்களது பார்வை இதுல இருக்கும். ஓகே, இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தோட ரோல் அப்படிங்கிறது இதில் எந்தெந்த விதத்தில் வரும் சார்? இப்போ ஏன்னா இப்போ அவங்க எந்த மாதிரியெல்லாம் பார்க்க விரும்புவாங்க? இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய விதிகள், அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சி நடத்தப்படுகிற விதம், இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு, தேர்தல் ஆணைய விதிகளுக்கு உட்பட்டு, கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு, அந்த ஆர்பி ஆக்ட்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட், அதன்படி இந்த இயக்கம் கட்சி வழிநடத்தப்படுகிறதா, இதையெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு சுயநலமாக ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ள இந்த கட்சி சென்று விட கூடாது. இது வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக, ஒரு அரசியல் கட்சியாக, மக்களுக்கு சமூக சேவை செய்கிற ஒரு இயக்கமாக அது வழிநடத்தப்பட வேண்டும் என்று பார்ப்பாங்க. சார், இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து இதன் அடிப்படையில் மட்டும்தான் செல்லுமா, இல்லை நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எதுவும் இருக்கா சார்? இந்த மாதிரி முன்னாடி பிரிஞ்சு போன வழக்குகளில் திரும்ப பழையவர்கள் உங்களை மாதிரி போராடி இருக்கிறவங்களுக்கான ஏதாவது முன்னாடி கேஸ் ஸ்டடி இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறைய வழக்குகள் தொடர்ந்தவர் என்ற முறையில் கேட்கிறேன் சார். இல்லை, நிச்சயமா தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் பல வழக்குகள் இருக்கு. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் என்ன ஆச்சு, ஏக்நாத் ஷிண்டே என்ன ஆச்சு, அது மாதிரியான பல வழக்குகள் வந்து இருக்கு. பல மாறுதல்களுக்கு அது உட்பட்டது. இங்கேயே சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவரிடத்துல வந்து ஒரு 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏகோபித்த பொதுக்குழுவினுடைய ஆதரவு அவருக்கு இருந்தது. நான் தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தேன், அதிமுக விதிகளின்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று. அதை ஏற்று அந்த அங்கீகாரத்தை அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள் சசிகலா அவர்களுக்கு. அதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை விட்டு ஓபிஎஸ் இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற அளவில் அந்த மாறுதல்கள் நடந்தது. ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது, இரட்டைலை சின்னம் முடக்கப்பட்டது. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒற்றை தலைமைக்கு அந்த இரட்டைலை சின்னத்தை பயன்படுத்துகிற உரிமையை இடைக்காலமாக, அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கூட அவர்கள் வந்து ஒரு குமாஸ்தா வேலை செய்கிறவர்கள்னு சொன்னாங்க. ஸோ அந்த குமாஸ்தா வேலை செய்கிற அந்த தேர்தல் ஆணையம் அதான் கடிதம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிறவரை அங்கீகரித்து நீங்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையொப்பமிடலாம்
அடுத்த நீதிமன்ற உத்தரவு வருகிற வரை நீங்கள் கையொப்பமிடலாம் என்று கொடுத்திருந்தாங்க. இப்ப நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு. சார் செம்மலை சொல்றாரு, அரைச்சமாவே அரைச்சு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஏன் திரும்ப இதை தொடங்குறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அரைச்ச மாவை அரைக்கிறது எல்லாம் முடிஞ்சதுன்னு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருந்த கட்சி வெற்றி இனிமேல் பெற முடியுமா என்கிற அளவில் கட்சியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ மீண்டும் செம்மலை மனசை தொட்டு அவர் இந்த இயக்கம் வலிமையோடு இருக்குது, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் நம்புறாரா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? தனித்து நின்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரா என்ன? 234 ரெட்டலை சின்ன போட்டியிடும். அம்மா சொன்னாங்கல்ல 2016 நின்று வெற்றி பெற்றாங்கல்ல, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்கல்ல. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? மெகா கூட்டணி அமைப்போம், விஜய் வந்துருவாரு, எல்லாரும் என்ன நம்புங்க என்றுதானே சொல்றாரு. ஆனா விஜய் எப்படி சொல்றாரா என்ன? இல்ல. அப்ப ஏதோ ஒன்றுக்காக இவர் அலைகிறார். நீங்க எப்பவுமே பல இதுல சொல்லுவாங்க, அதாவது நீங்க மற்ற இடத்துல தேடாதீங்க, எங்க தொலைச்சிங்களோ அங்க தேடுங்க. நீங்க எங்க தொலைச்சிங்க? இந்த இயக்கத்துல இருந்து பல பேரை வெளியில அனுப்பிச்சிங்க, பல பேரோட முரண்பட்டீங்க. அது இந்த இயக்கம் பலகீனப்பட்டது. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாங்க. தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உறுப்பினர் அட்டை கொடுக்கையில சமீபத்தில் மதுரையில கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், நாங்கெல்லாம் ஓட்டர் லிஸ்ட் எடுத்து வச்சு போலியா உறுப்பினர் எழுதி அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப இது மாதிரியான ஒரு போலியான இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும். உண்மையான விசுவாசிகளுக்கு, கட்சி விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள்னா கட்சிக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர்கள் அங்கீகரிக்கப்படணும், முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அப்ப எங்க தொலைத்தோமோ அங்க தேடணும். நீங்க கூட்டணிக்கு ஊர் பூரா சுத்துறீங்க, உங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாருங்க, நம்ம கட்சியை பலப்படுத்துறத பாருங்க. சார் இப்ப சிவி சண்முகம் சில இடங்கள்ல தற்குறிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறார், மிக கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துறார். அது நான் தவறான சொல்லாக பார்க்கல. ஏன்னா அதிமுக என்பது கையொப்பமிட தெரியாத அவர் சொல்லுகிற அந்த கொச்சை வார்த்தையில தற்குறிகளால் ஆரம்பிக்கப்பட்டதுதான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது 72ல் எவ்வளவு பேருக்கு கையெழுத்து போட தெரியும்? டாக்டரேட் படிச்சுட்டு வந்தவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய நீதிபதிகள், இல்லை நோபல் பரிசு வாங்கினவங்க, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த புகழ் பெற்றவங்க வந்தாங்களா என்ன? ரோட்டில் கைவண்டி இழுக்கிறவன், மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க, உழைக்கும் வர்க்கம். அப்போ அவங்கெல்லாம் யாரு? பெரிய அளவில் அவர்களுக்கு படிப்பறிவு. யாரை நம்ம தற்குறின்னு சொல்லுவோம்? படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ அந்த தற்குறிகளால் இயக்கப்பட்ட துவக்கம் அது தற்குறின்னு சொல்லுங்க, தெருவில் போறவங்கன்னு சொல்லுங்க, இல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்றாரு, துரோகிகள்னு சொல்றாரு. யார துரோகின்னு சொல்றாரு? யார் யார் இந்த வழக்கு? எடப்பாடி பழனிசாமியை சொல்லியிருப்பாரு துரோகின்னு சொல்லிட்டு. சார் அதுல சொல்றாரு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை, அப்ப நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்க்கிற மாதிரி தான். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையொப்பமிடலாம்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாங்க இல்லையா, கிழிச்சு கீழே வீசிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லை, நீ ஏன் இந்த லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும்ல. கொடுப்பதற்கு அதிகாரம் இருந்தா திருப்பி எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இல்ல. அவர்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள், அப்ப அவங்க திருப்பி எடுக்கிற பொழுது அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதிகாரம் இருந்ததுனாலதான் அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தானே நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அப்ப இன்றைக்கு அது உங்களுக்கு பாதகமா வருதுன்னா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது எப்படி முறையா இருக்கும்? நீங்க கட்சியிலே இல்ல, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கட்சியிலே இல்ல, கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க. ஏன்னா இந்த மனு நான் போட்ட பொழுது அதிமுக பொறுப்புல இருக்கிறேன், உறுப்பினராக இருக்கிறேன். ஒன்று, இது எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிற அந்த சில டெக்னிக் இருக்கும். அந்த டெக்னிக்ல இது ஒண்ணு, யாரேனும் ஒரு மாற்று கருத்து சொன்னாங்கன்னா உடனே அவங்கள கட்சியில இல்ல நீக்கிட்டோம் என்று. இப்ப எனக்கு தெரிந்து ராம்குமார் ஆதித்தன் உறுப்பினர் அட்டை வச்சிருக்காரு, தலைமை கழகத்துல வாங்கியிருக்காரு, பணம் கட்டியிருக்காரு, அந்த ரசீது வச்சிருக்கிறாரு, போட்டோஸ் இருக்குது. ஆனா இவர் என்னங்கிறாரு? இல்ல அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு. இதெல்லாம் பொதுவா சொல்ற அலிகேஷன்ஸ். அதெல்லாம் நிக்காது, அதெல்லாம் நிக்காது. நாளைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் முறையா விசாரிக்கிற பொழுது
அது வெளியில வந்துரும். அதனாலதான் அந்த விசாரணையை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஓகே சார். செங்கோட்டையன் அவருடைய பேச்சு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அவரும் இன்னைக்கு பிரஸையும் பார்த்துருக்கிறார். இல்லை என்னை எப்போதுமே இவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆதரவாளர்கள். இந்த மௌனம் கலைத்த செங்கோட்டையன் ஏன் சார்? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், அம்மா புறக்கணிக்கப்படுகிறார், அவர்களது புகழ்கள் மறைக்கப்படுகிறது, எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படுகிறார். கொங்கு மண்டல அரசியலில் வேலுமணி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். ஓகே. ஏன்னா இப்ப வேலுமணி என்பவர் இப்ப நானோ திரு செங்கோட்டையனோ எம்ஜிஆர் காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர்கள். அன்னைக்கெல்லாம் வந்து அரக்கால் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு குண்டு விளையாண்டு இருந்திருப்பாரு வேலுமணி. அன்னைக்கெல்லாம் அவர் கட்சியிலேயே இல்லை. அவங்க அப்பா இருந்தார் பழனிசாமி, தொழிற்சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார். எனக்கு தெரியும், அப்பெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர். அப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இளைஞர்கள் வர்றதை நம்ம வரவே இருக்கிறோம். ஆனால் அவர் தான் அதிமுகன்னு நினைக்கிறார், அவர் மட்டுமே அதிமுகன்னு நினைக்கிறார். எல்லா விஷயங்களிலும் அவரையே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். நீங்க கோவை மாவட்டத்தில் ரைட் வேலுமணி நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, நீலகிரி மாவட்டத்தில் முக்கியத்துவம் கொடுங்க, ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் வேலுமணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யார் அவருங்க? அவருக்கு எதுக்கு நீங்க வந்து ஈரோட்டுக்கு திருப்பூருக்கும் அந்த மாவட்டங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்ப அவர்களுக்கு ஒரு அதிகார எல்லையை, இப்ப சேலம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிறார், கோயம்புத்தூர்னா வேலுமணி பார்த்துக்கிறார், ஈரோடு திருப்பூர் எதுக்கு வந்து வேலுமணி பார்க்கணும்? அடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் திருப்பூர் மாவட்டம், அங்க சட்டமன்ற உறுப்பினர் திரு தனபால் அவர்கள், அவர் அந்த தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதி. நீங்க அவரை அங்க முன்னிலைப்படுத்துறதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். பிரச்சனை அதுதான். இப்ப எடப்பாடிக்காக நடத்தின விழா இல்ல, வேலுமணியை பொசிஷன் பண்ணதுக்காக நடந்த விழா. அப்ப வேலுமணி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்கணும், அப்ப எடப்பாடி பழனிசாமி தகுதியற்ற தலைவர்னு நிரூபிக்கணும், வேலுமணி தகுதியான மனிதராக இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும். இதுதான் அவருடைய குறிக்கோள், வேலுமணியினுடைய குறிக்கோள். சார், சமீபத்தில் எடப்பாடிக்கு எதிராக அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு 6 பேர் சேர்ந்துட்டு போய் அவர்கிட்ட விளக்குனதாகவும் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வேலுமணி அவருடைய செயல்பாடு, சிவி சண்முகம் அவருடைய செயல்பாடு, செங்கோட்டையனுடைய செயல்பாடு, இந்த 6 பேர்லேருந்து ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கா? இல்லை, நான் உள்பட, ஓகே சார், செங்கோட்டையன் உள்பட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தொடர்வதிலோ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதிலோ மாற்று கருத்து இல்லை. ஓகே. இல்லை, ஏன்னா ஓபி ரவீந்திரநாத் வைத்த ஒரு கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பன்னீர்செல்வத்துக்கு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, அவர் பின்னாடி எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க, இதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறான செய்திகள். அடுத்து பன்னீர்செல்வத்தை போல எடப்பாடி பழனிசாமியை நீக்கி அதுல ஒரு பிரச்சனை வரையில் அது கட்சி மேலும் பலகீனமாகும். ஆனால் குற்றம் குறை இல்லாத மனிதராக, தலைவராக இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தல. அந்த குற்றம் குறைகளை நாம சுட்டி காட்டுகிற பொழுது, அப்படி சுட்டி காட்டுகிற உரிமை எனக்கு இருக்கு, செங்கோட்டையனுக்கு இருக்கு. நாங்கள் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு இந்த இயக்கத்துல எடப்பாடி பழனிசாமியை விட அனுபவம் பெற்றவர்கள், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர். இப்ப என் மேலேயே செங்கோட்டையன் மேலேயே ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல. வேலுமணியை ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்னு யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல வேலுமணியே சொல்லுவாரா என்ன? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா? ஒரு மத்திய அரசாங்கம் நடத்தி உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு யாராவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர்றாங்களா என்ன? இன்கம் டேக்ஸ் வர்றாங்களா என்ன? விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வர்றாங்களா என்ன? அப்ப இவர்கள் எப்ப வேணாலும் நசுக்கப்படலாம், நெருக்கப்படலாம், நொடிக்கப்படலாம். அப்ப இந்த இயக்கத்தினுடைய நலன் கருதி என் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு ஏன்னா கொடுத்தார். எப்ப? இதே செங்கோட்டையனும் நானும் கேசி பழனிசாமியும் தான் முதலமைச்சர் அறையில வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசி இந்த இயக்கத்தை இணைக்க வேண்டும், ஓபிஎஸோட நீங்க பேசுங்க, ஒரு இணைப்புக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த இணைப்பெல்லாம் நடந்து இவருக்கு அந்த உரிய அங்கீகாரங்கள் கிடைச்ச உடனே என்ன கட்சி விட்டு நீக்கிறாரு. அப்ப இது எப்படி சரியா இருக்கும்? ஒன்னா நாம சொல்றது சரின்னு அவர் ஏற்றுக்கொள்ளணும், இல்ல அவர் சொல்லுகிற கருத்துக்கள் சரின்னு சொல்லி எங்களுக்கு அதை தகுந்த விளக்கம் சொல்லணும், இல்ல சில சூழ்நிலைகளை இதை இப்ப செய்ய முடியலன்னே கொஞ்சம் பொறுத்து செய்வோம்னு சொல்லணும். அதெல்லாம் இல்லாம ஏதோ பிறவியிலேயே தான்
அதிமுக பொதுச் செயலராக முதலமைச்சர் ஆக பிறந்தவர் போல அவரது நடவடிக்கைகள். அடுத்து பட்டத்து இளவரசர் போல வேலுமணி, பட்டத்து இளவரசர் போல வேலுமணி. அதுதான் இப்ப பிரச்சனையே சார். இப்போ இந்த 7 வருஷம் கழித்து உங்கள் பக்கத்து கிடைச்சிருக்கிற இந்த ஆதரவான தீர்ப்பு, செங்கோட்டையன் அவருடைய இந்த உரையாடல், இது வேற எதையும் களத்தை நோக்கி நகர்ந்தோ அதிமுக? எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியில்லைன்னு காட்டுறது எல்லாம். ஓகே, எல்லாம் சுற்றி சுற்றி வளைச்சு அடிக்கிறாங்க சார். இன்னொரு ஸ்பிளிட்டை நோக்கி நகர்ந்தோ சார்? ஏன்னா இப்போ செங்கோட்டையன் தலைமையில் பிளவுபடாது, ஓகே, ஒற்றுமையை நோக்கி நகருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஒற்றுமை, ஒரு கழகம் பிறந்தா தான் வழி பிறக்கும். ஓகே, அதனால ஒற்றுமையை நோக்கி இந்த இயக்கம் நகர்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சார், நேற்று பிகே பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்கிறார். அதிமுகவில் பெருவாரியான வெளியில் வர செய்தி என்னன்னா, அதிமுக விஜய் சேருவாங்க, விஜயை ஏற்றுக்கொள்கிற மனம் இருக்கிற எடப்பாடியால் உங்களை ஓபிஎஸ் அவரெல்லாம் ஏற்றுக்கிற அந்த அளவுக்கு என்ன சார் பண்ணிட்டு? அதான் நான் சொன்னேன், நீங்க எங்க தொலைச்சமோ அங்க தேடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்ற பொழுது, எங்க நீங்க தொலைச்சீங்களோ அங்க தேடுங்க. நீங்க விஜயை கொண்டு கட்சியை பலப்படுத்தலாம்னு நினைக்கிறத விட, கட்சியை நீங்க எங்கெங்கெல்லாம் பலகீனப்படுத்தினீங்களோ, யாரெல்லாம் நீங்க கட்சி விட்டு விளக்குனீங்களோ, எல்லோரையும் இணைத்து அந்த 20% வாக்குகளை அம்மா இறந்த பொழுது இருந்த 45% வாக்குகளாக அதை உயர்த்துங்க. அப்போ உங்களை தேடி, கட்சியை தேடி பல பேர் வருவாங்க. ஓகே, அதைத்தான் செய்ய சொல்றோம் சார். இப்போ அமைதியாக இருக்கிற சசிகலா அவர்களாக இருக்கலாம், திரு ஓபிஎஸும் இன்றைக்கு தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். திரும்ப இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்? அதில் எதுவும் வரத்துக்கான வாய்ப்பு? ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே சார் தேவை, அது அவசியம். ஓகே சார். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளில் அதிமுக பலகீனப்பட்டு விட்டது என்று மக்கள் மத்தியில் நிலவுகிற அந்த அபிப்பிராயம், அதாவது பர்செப்ஷன், ஓகே, அது அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது. அதை சீமான் பயன்படுத்த நினைக்கிறார், அண்ணாமலை பயன்படுத்த நினைக்கிறார், பாஜக பயன்படுத்த நினைக்குது, விஜய் பயன்படுத்த நினைக்கிறார். அதை தகர்க்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக உருவாகிவிட்டது. தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கிற வல்லமை பெற்ற அதிமுக உருவாகிவிட்டது என்கிற அந்த பர்செப்ஷன் உருவாக்கப்பட வேண்டும். சார், இப்ப விஜயை நோக்கி எடப்பாடி நகர என்ன காரணம்? ஏன்னா அவருடைய திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு சொல்லிட்டேன். அவர் எங்க தொலைச்சமோ அங்க தேடுறதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறாரு. விஜய் என்ன நினைப்பாரு? அவர் முதலமைச்சர் ஆவதற்கு அது எதிர்மறை விளைவுகளை கொடுக்குது. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், அதிமுக தொண்டர்களிடத்துல விஜய்க்கு நேசம் கர எடப்பாடி பழனிசாமி நீட்டுவது, இதெல்லாம் விஜயை நோக்கி வாக்குகள் நகர்கிறது. அதை விடக்கூடாது. நம்ம கட்சி, இது எம்ஜிஆருடைய கட்சி, எம்ஜிஆருடைய ஃபாலோயர்ஸ், எம்ஜிஆரை பார்த்து வந்தவர்கள். விஜய எம்ஜிஆர் பேரை சொல்லிதான் கட்சி நடத்த நினைக்கிறாரு. அப்ப நீங்க எம்ஜிஆரை புறக்கணிச்சுட்டு கட்சியை நடத்திட்டு விஜய் தேடி போறீங்க. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? எம்ஜிஆரை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தி அவர் தன் கட்சியை பலப்படுத்த நினைக்கிறாரு. அப்ப இது எம்ஜிஆருடைய கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற என்ன நினைக்கணும்? எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி, எம்ஜிஆரோடு பயணித்தவர்களை முன்னிலைப்படுத்தி இயக்கத்தை பலப்படுத்தணும். மாறாக நீங்க விஜயை முன்னிலைப்படுத்த போறீங்க, அந்த விஜய் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறார். அப்ப நீங்க இது அந்த போக்கஸ் இல்ல, அதான் உங்களுடைய கவனம் சிதறுதுன்னு சொல்றோம். இப்ப 2026 தேர்தலில் சின்னமே முடக்கப்படுமா சார்? இல்ல, இது இல்ல, எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்க்க வேண்டும். தவிர்ப்பதில்லைன்னா அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குல்ல சார்? முற்றிலுமாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற, வலிமைப்படுத்துகிற நடவடிக்கைகள் அவர் இறங்கணும். கண்டிப்பா சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி.